சென்னை சென்ட்ரல் அருகே பாரதிய ஜனதா கட்சியினர் நடத்தி வரும் ஆர்ப்பாட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக பாரதிய ஜனதாவின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஸ்டாலின், அங்க இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? கள நிலவரத்தை சொல்லுங்க. பத்மபிரியா, சென்னை மாநகராட்சியை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் சென்னை மாநகராட்சி அலுவலகம் அருகே இந்த ஆர்ப்பாட்டமானது கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்தவரை அதாவது டெங்கு பாதிப்பினால் சென்னை மாநகராட்சியில் பல பகுதியில் பல்வேறு மக்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ள இந்த டெங்கு பாதிப்பை உடனடியாக களைய வேண்டும். டெங்கு பாதிப்பு குறித்து உண்மை நிலையை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றால் பல்வேறு தரப்பான மக்கள் தற்போது இந்த டெங்கு பாதிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் அது குறித்த உண்மை நிலையை தமிழக அரசு அறிவிக்க மறுக்கிறது. அதே போல சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளில் ஒரு தாமதமான ஒரு போக்கை தான் கடைபிடித்து வருகிறது என்பதை கண்டித்து தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். சென்னை மாநகராட்சி அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக முற்றுகையிட முயன்ற சென்னை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போது பாஜக தொண்டர்கள் மற்றும் போலீசாரிடையே ஒரு மிகப்பெரிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களை பொறுத்தவரை 500க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்கு குழுமியிருந்தார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு. ஆனால் இதனிடையே இந்த தள்ளுமுள்ளானது ஏற்பட்டது. தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைத்து தொண்டர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். டெங்கு மட்டுமல்லாமல் தமிழக பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் பேசினார். இதில் குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்றால், மக்கள் பிரச்சனைகளுக்கு ஆதரவாக அனைத்து கட்சிகளும் திரண்டு ஒரு விஷயத்தை தமிழக அரசுக்கு எதிரான ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும். தமிழக அரசுக்கு எதிராக மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து தமிழக அரசுக்கு எதிராக அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்றிணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளரிடம் பேட்டியளித்துள்ளார். பத்மபிரியா, நீங்கள் தாங்கள் கொடுத்த தகவல்களுக்கு நன்றி. ஸ்டாலின், சென்னை சென்ட்ரல் அருகே பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழிசை சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். தொடர்ந்து அந்த ஆர்ப்பாட்ட களத்தில் நடைபெறும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேரடி காட்சிகளை இன்னும் பார்க்கலாம். ஸ்டாலின், சென்னை சென்ட்ரல் அருகே பாரதிய ஜனதா கட்சி சார்பில் இப்ப போராட்டம் நடைபெற்று இருக்கு. இந்த போராட்டத்துக்கான காரணம் என்ன? அங்க தள்ளுமுள்ளு நடந்ததாகவும் சொன்னீங்க. இது குறித்த விவரங்களை சொல்லுங்க. பத்மபிரியா, நான் ஏற்கனவே சொன்னது போல அதாவது சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் டெங்கு பாதிப்பு அதிகமாக நிலவி வருகிறது. இதனால் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். டெங்கு காய்ச்சலால் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதே போல கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் சென்னை மாநகராட்சி மெத்தன போக்குடன் நடந்து வருகிறது. சென்னை மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளில் எந்த விதமான
விதமான நடத்தையும் ஈடுபடவில்லை என்பதை கண்டித்துதான் தற்போது பாரதிய ஜனதா கட்சியினர் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. மட்டுமல்லாமல் தற்போது வடகிழக்கு பருவமழை பெய்து வருவதால் இங்கே சாலை வசதிகள் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சாலை வசதிகள் சரிவர செய்யப்படவில்லை. இதனால் சாலைகளில் பெருமளவில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மக்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்துதான் தற்போது இந்த பாரதிய ஜனதா கட்சியினர் சென்னை மாநகராட்சிக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதாவது சென்னை மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள மூர் மார்க்கெட்டில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. அதாவது சென்னை மாநகராட்சியின் பின்புறம் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீஸ் காவல்துறையினர் அதிக அளவில் பாதுகாப்புக்காக பணியில் போடப்பட்டிருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அதிக அளவில் இங்கே குழுமி இருந்தால் சென்னை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடும் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். முற்றுகையிட முயற்சித்த பொழுது போலீசாருக்கும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் இடையே ஒரு பெரிய தள்ளுமுள்ளி ஏற்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். நேரடியான அந்த காட்சியில் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். இந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி தான் தற்போது தமிழகத்தில் பல்வேறு பிரச்சனைகள் நிலை வருவதாகவும் அந்த பிரச்சனைகளை முன்னிறுத்தி தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் ஒன்றிணைந்து தமிழக அரசுக்கு எதிராக போராட வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையும் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக முன்வைத்துள்ளார். பகுதியா நன்றி ஸ்டாலின். சென்னையில் டெங்கு காய்ச்சல் பரவும் விவகாரத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லாததை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியினர் சென்ட்ரல் அருகே சென்னை மாநகராட்சி அலுவலகத்தின் பின்புறம் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் பங்கேற்ற தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டனர். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம்.